நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் கடின ட்ராவல் பண்ணுறோம். சில நேரம் நல்லா இருக்கிறவங்க தடுமாறி வாழ்க்கையில் ஒரு சரிவு ஏற்படுது. இந்த மாதிரி நேரத்திலலாம் சிலர் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கடவுளுக்கு கண்ணே இல்லையா? கடவுள் ஏன் இவ்வளோ மோசமான ஒரு கடவுள்? கடவுள் மேலே கோவத்தை காட்டுறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். அது வரைக்கும் கடவுள் மேலே பக்தியாக இருந்துட்டு திடீர்னு தம்முடைய வாழ்க்கை இப்படி மாறும்போது கடவுள் ரொம்ப மோசமானவர்ன்ற காட்டுற அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்துருக்குறேன். கிறிஸ்தவர்களும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை கடினமாக போகும்போது கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணம், நம்ம என்ன பாவம் பண்ணோம், இவன் என்ன பாவம் பண்ணோம், இப்படிலாம் சொல்லி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறத உண்டு. இப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏசாயா 43, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனம் நல்லாவே தெரியும். ஏன்னா பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். வீட்டு செவுத்தில் இது இந்த வசனம் இருக்கும், டோரில் இருக்கும், அப்படி எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாத்துலேயும் ஒட்டி வச்சுருப்பாங்க. இதுக்கும் நீ சொன்னதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் வருது பாருங்க. இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். அப்போ யாக்கோபு யார், இஸ்ரவேல்னா என்னன்றது நமக்கு விளங்கணும். யாக்கோபு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் அண்ணனுடைய சொத்தை ஏமாற்றி, தான் அண்ணனுக்கு போகிற ஆசீர்வாதத்தெல்லாம் ஏமாற்றி திருடின ஒரு ஆள். யாக்கோபுன்ற பேருக்கு அர்த்தமே எத்தன்னு அர்த்தம். யாக்கோபோட அம்மா தாயார் சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனுக்கு உங்கள் அப்பா ஆசீர்வதிக்க போகிறாரு, நீ போயிட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெரும்படியாக நீ போயிட்டு ஒரு ஆடை எடுத்துட்டு வா, நான் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி சமைச்சு தரேன். அவன் வேட்டைக்கு போய் அந்த ஆட்டை எடுத்து சமைச்சு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் சமைச்சு கொடுத்துட்றேன், நீ வாங்கிக்கோ ஆசீர்வாதத்தை. அப்போ யாக்கோபு சொல்கிறான், அம்மா நான் அண்ணனமே நான் சமைச்சு எடுத்துகிட்டு போவேன், ஆனால் என்னை தடவி பார்க்கும்போது அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என் பேர் யாக்கோபு, இதுக்கு எத்தன்னு அர்த்தம், எத்தன்னா திருடன் பொருள், நான் திருடனாவே மாறிடுவேனே, அவர் என்னை சபிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறான். இல்லை அதுக்கேற்ற மாதிரி உன்னை எப்படின்னா, அவனோட பெர்ஃப்யூமு, அவன் எந்த ட்ரெஸ்ஸு போடுறானோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு, ஏன்னா வயசாயிடுச்சு ஈசாக்குக்கு, பார்வை இருளாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. இப்போ இப்படிலாம் ஏமாற்றி தான் அண்ணனுடைய சொத்தை பிடுங்கி ஆசீர்வாதத்தை பிடுங்கிடுறான். அப்போ ஈசாக்கு ஏசாவை தான் ஆசீர்வதிச்சிருக்கணும், மாறாக யாக்கோபை ஆசீர்வதிச்சிடுறான். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன்ற போது இப்போ ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டாரு. யாக்கோபு நல்லவன்றதுனால கர்த்தர் அவரை தேர்ந்தெடுக்கல, ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, ஈசாக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நியாயப்படி யாக்கோபு தண்டிக்கப்பட வேணும், ஆனால் கர்த்தர் இவர்களோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமா யாக்கோபோட வாழ்க்கையை மாற்றாரு. லேசாலாம் இல்லை யாக்கோபோட வாழ்க்கை. அவர் இங்கே ஏமாத்திட்டு போறாரு, அங்கே போனால் இவரை காட்டிலும் பெரிய ஒருத்தர் லாபான், யாக்கோபோட மாமனார், யாக்கோபை ஏமாத்துறாரு. ஆனாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால யாக்கோபோட மந்த பெருகுச்சு. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது, கர்த்தர் எப்படி அவனை பெருக பண்ணுறாரு அப்படின்ட்டு. சரி, நம்ம இப்போ இந்த ஒரு வசனத்தை பார்ப்போம். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், திருடனே உன்னை சிருஷ்டித்தவரும்,
இஸ்ரவேல்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கைக்கு உடன் சுதந்திரவாளிகள். கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உடன் சுதந்திரவாளியாய் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்றார். அப்ப சில பேர் நம்ம ஏதாவது வாழ்க்கையில தவறு செய்யும்போது, சில நேரம் கடினமான சூழ்நிலையில போகும்போது உங்கள பார்த்து யாராவது சொன்னாங்கன்னா, கர்த்தர் உனக்கு இது மாரி பண்ணிட்டாரு. நீ செஞ்ச பாவம், தவறுன்றதுனால, நீங்க நீங்க உங்களையே வந்து நியாயம் தீர்த்துட்டு, நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாம வந்துட்டேன். இப்படிலாம் சொல்லி கர்த்தர விட்டு தூரமா போகாதபடிக்கு, இல்ல அவரு அப்படி பண்றவரு கிடையாது. இருந்தாலும் உங்க மேல உடன்படிக்கை இருக்குது. என்னங்க என் கூட எங்கங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா, கலாத்தியர் 3:13, 14லாம் வாசிப்போம். கலாத்தியர் 3:13லேருந்து வாசிக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்போ எப்படின்னா, மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டோன்னா, கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார் நம்புகிற எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ கிறிஸ்தவன்னா யார்? கிறிஸ்துவை நம்புகிறவங்க. இப்போ கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், சிலுவையில் எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார்னு நம்புனீங்கன்னா, இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு பண்ண ஆசீர்வாதம் எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலையில் சறுக்கி இருக்கும்போது, சாபம் இருக்கும்போது, ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது, மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்காம, சில நேரம் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், தவறுதலாக இருந்திருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சதை வந்து பிசாசு வந்து உங்களை வந்து கண்டாமினேஷன் பண்ணுவான். இந்த மாதிரி சொல்லி இதெல்லாம் காட்டுவான். நீ இப்படி இருந்தியே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், இப்படிலாம் சொல்லி காட்டும்போது நம்ம எப்படின்னா, இயேசுநாதர் எப்படி பிசாசை ஹேண்டில் பண்ணுறாரு? பிசாசு வந்து சொல்கிறான், நீ மலை மேலேருந்து குதிப்பா, உன்னை தூதர்கள் கையில் ஏந்துவார்னு எழுதியிருக்கிறது. இயேசுநாதர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை குறித்த அறிவு மிக 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 கிறிஸ்தவர்களுக்கு அவசியமாக இருக்கணும். இதை விட்டுட்டு சட்டையை மாற்றுறது, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றுறது, முடியை வைக்கிறதா, முடியை எடுக்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா நீங்கள் செய்கிறத காட்டிலும் நீங்கள் செய்கிறதுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஒன்றே ஒன்று, அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அதனால் எனக்கு என்ன கிடச்சிருக்குது என்பதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தா ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் நமக்கு இன்னைக்கு இருக்குது. அந்த உடன்படிக்கை இருக்கிறதுனால என்னன்னா, யாக்கோப லாபான் ஏமாத்தலான்னு எவ்வளோ பிளான் போடுறான். 14 வருஷமா வச்சிருக்கிறான் வேலையாளாவே. அவனுடைய மந்தையை எப்படியாவது பிடுங்கலான்னு பார்க்குறான். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. மாறாக அவன் மந்தை பெருகுது. அவன் வர வர விருத்தி ஆகுறான். கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுறாரு. இன்னைக்கு கூட பல பேர் சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு ஒரு இதுவே கிடையாது, லேண்டே கிடையாது, அவன் அண்டி பொழைக்க வந்தவன் அப்படின்றான். ஆமாம், அவன்கிட்ட எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது, அவன் ஏமாத்திரம் தான். ஆனால் காரணம், இன்றைக்கி அவன் நல்லா இருக்கிறான், இந்த உலகத்தில் வரலாறுல மிக மிக பெரிய முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கிறான் அப்படின்னா, அவன் நல்லவனால கிடையாது. அவனோடு உடன்படிக்கை பண்ணார் பார் தேவன், அவர் மிக நல்லவர்ன்றதுனால தான் இன்றைக்கி அவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி கூட சில நேரத்தில் உங்களை பிசாசு வந்து காண்டம்னேஷன் பண்ணுவான். நீ இப்படி பண்ணிட்ட உன் வாழ்க்கையில், அதனால தான் இப்படி இருக்கிற, உன்னுடைய சூழ்நிலை இப்படிலாம் காமிச்சு பண்ணும்போது ஒன்றே ஒன்று தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை ருசித்தோன்னா, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை மேலே கொண்டு வருவார்ன்ற விசுவாசம் இருந்தால், என் கூட என்னென்னலாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்றதை நம்ம அறிஞ்சா, உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கீழே இருந்தாலும் நம்ம எந்திரிச்சு மேலே வர முடியும்.
நம்ம சொல்றோம் யாக்கோபின் தேவன் என் தேவன்றோம். யாக்கோபின் தேவன் யாரு? யாக்கோபு எப்படிப்பட்டவன்? அவனுக்கு ஒரு தேவனா இருந்தாரு. அவனுக்கு பண்ண உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தாருன்னா உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை நிமித்தமா நீங்க எப்பேற்பட்ட குழியில இருந்தாலும் சரி, உங்களை மேல கொண்டு வர்றதுக்கு என் கர்த்தரால முடியும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு காரியம், நீங்க அவரை விசுவாசிக்கணும். நீ சட்டையை மாற்ற தேவை கிடையாது. நீ நகையை போடணும், கழட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. நான் செஞ்சு பெற முடியாது. ஏன்னா என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்குது. இப்போ யாக்கோபின் தேவன் சொல்லி நம்ம யோசிக்கும் போதெல்லாம் நான் ஒவ்வொரு நேரம் சொல்லுவேன், இந்த பாட்டு பாடும்போது எனக்கு எனக்கு ஒரு வியூ வரும். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக வந்தேன். போகும்போது ஓடும்போது நான் அண்ணனோட சொத்தை அபகரிச்சுக்கிட்டு அப்பாவை ஏமாத்திட்டு ஓடினேன். ஆனால் திரும்பும்போது என் கையை நிறைச்சி வெறும் கோலும் கையுமா போனேன். 2 பரிவாளங்களோடு வரும்போது எனக்கு அது அப்படியே அந்த பாட்டு பாடும்போது எனக்கு அதை கேட்கும்போது அப்படியே இந்த வசனம்லாம் ஞாபகம் வருது. நான் அப்போ கர்த்தரை நினைக்கிறேன், கர்த்தாவே எவ்வளோ நல்லவர், நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கும்போது நான் திரும்பி பாவம் செய்ய எனக்கு மனசு வராது. அதனால் பயந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. பயந்து நான் விட முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. பயம் அன்பை புறம்பே தள்ளும். ஆனால் மாறாக நீங்கள் நேசித்து கர்த்தரிடத்தில் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் மாறிடும். இதுதான் யாக்கோபோட வாழ்க்கை மாறிச்சு. யாக்கோபுக்கு அன்னைக்கு தேவனாக இருந்தவர் தான் இன்னைக்கு உங்களோட இருந்து உங்கள் தேவனாக இருக்கிறாரு, என்னோட தேவனாக இருக்கிறாரு. நிச்சயமாக வாழ்க்கை மாறும். கர்த்தரை நம்புங்க. ஆமென்.